வெல்கம் டு Cookhousesamayal. வாங்க இன்னைக்கு வீட்டிலேயே மசாலா பூரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு சுலபமான மெத்தட், எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். நம்ம அதை வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பட்டாணி எடுத்திருக்கேன் 1 கப் அளவுக்கு. இது 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இது 8 ஹவர்ஸ் தண்ணியில் நம்ம ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் குக்கருக்கு மாற்றிட்டு குக்கரில் 3 பொட்டேட்டோவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவைக்கு ஏற்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடிட்டு 4 விசில் இது போல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பொட்டேட்டோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நியூட்ரிஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. விட்டமின் சி, B6, ப்ரோட்டீன், ஃபைபர், ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் பிளட் ப்ரெஷர் நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். பீஸ்லேயே பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, இ, கே அண்ட் ஜிங்க் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இது டைஜஸ்டிவ்க்கு ரொம்ப ஹெல்ப்பானது. இதில் ஐரன் சக்தி இருக்குது. இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலாக வச்சுக்கும். பாருங்கள், 4 விசிலுக்கு அப்புறம் இது போல் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் சேர்த்துடலாம். மிதமான சூடில் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது பொன்னிறம் ஆகிற வரையும் நம்ம வறுத்துக்கலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஃபுட் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாருங்கள், மிதமான சூட்டில் நான் 3லேருந்து 4 நிமிஷம் போல் இதை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாய், 1/2 இன்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா இது போல் வறுபட்டதுக்கப்புறம் நான் 2 பழமான தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சிட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மீண்டும் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதை இதில் சேர்த்துட்டு ரொம்ப குயிக்காக இதை மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இது கலந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சுவைக்கு ஏற்ப 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, பட்டாணியும் உருளைக்கிழங்கும், அதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது வந்து இது போல் மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவையும் இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். எனக்கு இதிலே இருந்த தண்ணி வந்து போதுமாக இருக்குது. உங்களுக்கு வந்து கெட்டியாக இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து நம்ம 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மிதமான சூடில் வந்து கொதிக்க விட்டுடலாம். இது பிடிச்சிருந்தா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 5 நிமிஷம் ஆயிருக்கு. மூடி வந்து எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போது பாருங்கள், நல்லா வந்து பாயில் ஆகிருக்கு. இது வந்து அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. இது போல் கிளறினதுக்கப்புறம் மூடி போடாமலேயே 1 நிமிஷம் போல் நம்ம இந்த வந்து திருப்பியும் கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம சாட் கடையிலலாம் பார்த்திங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இது எதுவுமே சேர்த்த போகிறது கிடையாது. அதுக்காக தான் நம்ம வந்து லெமன் வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வந்து மசால் பூரி வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இதை நான் வந்து பிளேட்டில் வந்து 6 பூரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூரி செய்கிறது எப்படின்னு நம்ம வந்து பானிபூரி வீடியோலேயே வந்து சொல்லியிருக்கேன். அதனோட லிங்க் வந்து இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து இது போல் உடச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மசாலா கிரேவியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ அடுத்து க்ரீன் பானி அப்படி வந்து சேர்த்த போகிறோம். இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி பானிபூரி வீடியோலேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கோம். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம இதில் ஸ்வீட் சட்னி வந்து ஆட் பண்ண போகிறோம். வீட்டில் நம்ம செய்கிறதுனால இதெல்லாம் போட்டால் தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு மாறாமல் கிடைக்கும். இதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை வந்து சேர்த்துடலாம். வெங்காயம் சுவைக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து கூடவும் குறையவும் போட்டுக்கலாம். இதில் வந்து ஓமப்பொடியும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஓமப்பொடி செய்கிறது எப்படி அப்படின்றதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். துருவிய கேரட் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து கொஞ்சோண்டு நறுக்கிய கொத்தமல்லி தலைகளை இது மேலே சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக நமக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரியே வந்து வந்திருக்கு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.